வணக்கம் நேயர்களே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாருமே கதாநாயகனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சிலர் வெளியே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி ரொம்ப மூர்க்கமாக இருப்பாங்க, முள்ளு முள்ளாகவும். ஆனால் உள்ளே பார்த்தா பலாசுலையாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாயாஜி சிண்டே அவர்கள். தமிழ் படங்களில் இவர் பயங்கர வில்லத்தனமாக நடிச்சிருப்பார். தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் கூட நடிச்சிருக்காரு, ரஜினி கூட நடிச்சிருக்காரு, விஜயகாந்த் அவர்களோட எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காருங்க. இவரோட நடிப்பு நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கும். வில்லன் தான். அதே மாதிரி குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு. இவரை முதலாக நம்ம தமிழில் பார்த்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் ஒரு 2003 இருக்கலாம். பாரதியாராக நடித்தாருங்க. பாரதி அப்படிங்கிற ஒரு படத்தில் பாரதியாராக நடிச்சிருப்பார். அதில் தேவயானி மேடம் இவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, செல்லம்மா. அந்த படத்தில் இருந்து தான் இவர் தமிழில் அறிமுகமானார். அப்போ எல்லாம் ஆச்சரியப்பட்டோம், என்னடா பாரதியார் மாதிரியே இருக்காரே அப்படின்னு. ஆனால் இவரோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, அந்த மாநிலத்தை சேர்ந்தவர். அங்கே இவரோட மாவட்டத்தில் இவர் வாழக்கூடிய பகுதியில் மரமே இல்லையாங்க. ஒரு நிழலுக்கு ஒதுங்கன்னா நிழல் இல்லை, சில கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்போ இவருக்குள்ள ஒரு எண்ணம் உதிச்சிருக்கு, நம்ம அம்மாவுக்கும் வயசு 95 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இங்கே ஒரு மரம் கூட இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன் தாயோட எடை எவ்வளவோ அவ்வளவு எடைக்கு எடை விதைகள் வாங்கியிருக்காரு, மர கன்று விதைகள். அப்போ அந்த விதைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,50,000 விதைகள்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி மரமாக நட ஆரம்பிச்சிருக்காருங்க. விதைகளை நட்டி மரமாக இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்த போய் பார்த்தா சோலை வனமாக இருக்குதான். பாருங்கள், ஒரு நடிகர், இவர் சினிமாவில் வில்லனாக தான் நமக்கு தெரியும். உண்மையிலே இவர் இந்த சமுதாயத்தை எப்படி நேசிக்கிறாரு, வருங்கால சந்ததியினருக்கு என்ன மாதிரி நன்மைகள் செய்யணும்னு செஞ்சுட்டு போகிறாரு பாருங்கள். எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரை தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனால் இவர் வில்லனாக இருந்தாலும் உண்மையான வாழ்க்கையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். குடும்பத்துக்கு இவர் கதாநாயகன், ஊருக்கு இவர் கதாநாயகன், சினிமாவுக்கு மட்டும்தான் வில்லன். அப்படி தன் தாயின் மீது இவர் கொண்ட அந்த அன்பு, அம்மா நான் அதாவது 95 வயசு ஆயிடுச்சு தன் தாய்க்கு, சீக்கிரம் எப்படி நம்ம தாய் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இவரோட மனசுக்கு படுது. அப்போ நம்ம அம்மாவோட எடைக்கு எடை அவங்கள ஒரு 50 கிலோனா 50 கிலோ மர விதைகளை வாங்கி அந்த ஏரியா ஃபுல்லாக நட்டு வச்சு இன்றைக்கி அந்த மரங்கள் வளர்ந்து நிற்கிதுங்க. அந்த மரத்தை கட்டி பிடிச்சி போஸ் கொடுக்குறாரு ஃபோட்டோவுக்கு. என் தாயோட மடி இது அப்படின்னு அதில் கன்னங்களை வைத்து சாஞ்சி படுக்கிறாருங்க. என் தாய் இல்லைனாலும் இந்த மரங்களுக்கு கீழே வரும்போது என் தாயோட மடியில் நான் படுத்திருக்கிற மாதிரியே எனக்கு உணர்வுகள் வருது அப்படிங்கிறாரு. உண்மையில் இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை நீங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதிலிருந்து நீங்கள் முழு திறமையை காட்டுங்க. அது வில்லனாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், ஏதோ கிடைக்கிற வாய்ப்பில் முழு திறமையை காட்டி நீங்கள் அதில் ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு திரும்பி பாருங்கள், இந்த சமுதாயம் உங்களை பார்த்து நிற்கும். அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நீங்கள் செய்யணும். அதுதான் இந்த வாழ்க்கையில் உண்மையான ஒரு அர்த்தம், வரலாற்று பதிவு. அது மாதிரி நம்ம திரு சாயாஜி சிண்டே அவர்கள் அவரோட மண்ணில் அதை செஞ்சுருக்கிறாரு. அது நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது. வாழ்க்கையில் நம்மளும் ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குதுங்க. இவரை போன்ற ஒரு பாசிட்டிவான மனிதர்களை நாம் பார்ப்பது கடினம். ஆகையால் தான் சொல்கிறேன், இவர் வெளியிருந்து பார்க்குறதுக்கு நமக்கு பலாப்பழம் மாதிரி தெரிவார், முள்ளுகளாகும். ஆனால் உள்ளே பார்த்தா சுவையான பலாசுலைகள் இருக்குது.
இவர் ஃபேமிலியோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம்லாம் எடுத்து வெளிவந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆகையால் நாமளும் சாயாஜி சிண்டே அவர்கள் மாதிரி கிடைத்த வாழ்க்கையை இந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒரு சுவடுகளை விட்டுட்டு போங்க. உங்களோட நினைவுகளை அங்கே விட்டுட்டு போங்க. அடுத்த தலைமுறை உங்களை வாழ்த்தும். இவரை மாதிரி 6,50,000 மரக்கன்று நட வேண்டாம். குறைஞ்சது ஒவ்வொருவரும் 6 மரக்கன்றுகளையாவது நட்டி வைங்க. அடுத்த தலைமுறைக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்கும், நிழலுக்கு ஒதுங்க முடியும். நன்றி, வணக்கம்.